கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினியேற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனருளே அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகாலை வேளையிலே 3 மணிக்கு பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகாலை வேளையில் அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள தினம்தோறும் இணைந்திருங்கள். இந்த வருஷத்துக்காக தேவன் நமக்கு தந்த வாக்குத்தத்தம், சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன் என்று தேவன் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இஸ்ரவேல் ஜனங்கள் பழைய ஏற்பாட்டில் எப்படி வாழ்ந்தார்கள் என்று பார்க்கும்போது ஒரு 3 காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? எசேக்கியேல் 20ஆம் அதிகாரம் 32, 33 ஆகிய வசனங்களை நாம் தியானிக்கும் போது, மரத்துக்கும் கல்லுக்கும் ஆராதனை செய்து அஞ்ஞானிகளைப் போலவும் தேசத்து ஜனங்களின் ஜாதிகளைப் போலவும் இருப்போம் என்று சொல்லுகிறார்களே என்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணுனாங்க அப்படின்னா, மரத்துக்கும் கல்லுக்கும் ஆராதனை செய்து அஞ்ஞானிகளைப் போல தேசத்து ஜனங்களின் ஜாதிகளைப் போலவும் இருப்போம் என்று சொல்லுகிறார்களே என்கிறார். உங்கள் மனதில் எழும்புகிற இந்த நினைவின்படி ஆவதே இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு, நாம் வாழுகிற காலம் கடைசி காலம். நான் சர்ச்சில் வேலை பார்க்கும்போது ஸ்கூல்ல படிக்கிற நிறைய பிள்ளைகள் உண்டு. 10th 11th 12th படிக்கிற பிள்ளைகள்லாம் சர்ச்சில் வந்து அடிக்கடி ஜெபம் பண்ணிட்டு போகும். அந்த பிள்ளைகள் ஒரு ஸ்டேஜ் பார்த்தா அதுக்கப்புறம் காலேஜ் போயிடும், அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்தடுத்த ஸ்டேஜ் போயிட்டு இருக்கும். இப்போ ரீசெண்டாக ஒரு 3 மாதம் முன்பாக சர்ச்சுக்கு வந்து ஜெபிக்கிற ஒரு மகளை பார்த்தேன். அந்த மகள் நான் சர்ச்சில் இருக்கும்போது என் கையினால பைபிள் கொடுத்துருக்கேன். அந்த மகளுக்கு நிறைய ஆலோசனை கொடுத்துருக்கேன். இப்போ அந்த மகளுக்கு மேரேஜ் முடிக்கிற வயசு. ஆனால் விக்கிர வழிபாடுல இருக்கிறா, கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழக்கூடிய ஒரு மகள். தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்பு, தேவையில்லாத நபரோடு பழக்கம். அந்த மகளுடைய வாழ்க்கையிலே சில காரியத்தை மாத்திரம் சொன்னேன். காலம் கடைசியா இருக்கு. ஜனங்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, மரத்துக்கும் கல்லுக்கும் ஆராதனை செய்து சர்ச்சில் வந்து ஜெபம் பண்ணுவாங்க. இயேசுதான் மெய்யான தெய்வம் என்பது தெரியும், கர்த்தரே தேவன் என்று தெரியும். ஆனால் மறுபடியும் அஞ்ஞானிகளைப் போல தேசத்தின் ஜனங்களின் ஜாதிகளைப் போல இருப்போம் என்கிறார்கள். மரத்துக்கும் கல்லுக்கும் ஆராதனை செய்து என்று எழுதப்பட்டிருக்கு. காலம் கடைசியா இருக்கு. கடைசி காலத்துல ஜனங்கள் எங்க போய் சிக்கி கொள்றாங்க? கர்த்தருடைய பிள்ளைகள் அதிகாலை வேளையில இணைந்திருக்கிறீங்க. அழிந்து போற ஆத்துமாக்களுக்காக உத்தரவா எடுத்து ஜெபிங்க. ஏன்னா நியாய தீர்ப்பு நாள்ல நம்ம எல்லாரும் கணக்கு கொடுக்கணும். ஒரு பாவி மனம் திரும்பினால் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். கர்த்தருடைய பிள்ளைகள் தனக்காக வாழாமல் பிறருக்காக வாழுங்க. ஒருவனையும் காணேன் என்கிறார். என தனக்காக ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. ஜனங்கள் பார்த்தா மரத்துக்கும் கல்லுக்கும் ஆராதனை செய்ய பெற்றிருக்காங்க. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிற பிள்ளைகள், இயேசு கிறிஸ்து ராஜாவை சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், நம்முடைய இருதயம் உலகத்துள்ள வழிபாடுகளுக்குள்ள இருக்கா, தேவனை சார்ந்து இருக்கா? என் வாழ்க்கையிலே நான் சின்ன வயசுல சர்ச்சுக்கு போனா கூட ஒரு மனுஷனை நம்பி விக்கிரத்துக்கு மாந்திரியத்துக்கு அந்த மனுஷனுக்கு 13 லட்சம் கொடுத்துருங்க.
எனக்கு தெரிந்து நான் சின்ன வயசுல ஒரு 3 வயசுல 5 வயசுல இருந்து நான் அப்பத்திலிருந்து சர்ச்சுக்கு போயிட்டு தான் இருந்தேன். ஞானஸ்தானம் எடுத்த பையன்தான், நற்கன் எடுக்கிற பையன்தான். விக்கிர வழிபாடுகளையும் போயிருவேன், மரத்துக்கும் கல்லுக்கும் போயிருவேன், ஞாயிற்றுக்கிழமை ஆனா சர்ச்சுக்கு போயிருவேன். அஞ்ஞானிகளைப் போல நான் வாழ்ந்திருக்கேன். ஒரு மெழுகுத்திரி வச்சு வாழ்ந்திருக்கேன், கத்தாழத்தை போட்டு வாழ்ந்திருக்கேன். இந்த பொம்மையை வச்சா உன் கடைக்குள்ள நிறைய ஆசீர்வாதம் வந்துடும் அப்படின்னாங்க. அந்த பொம்மையும் வச்சுக்கிட்டேன். எங்க அப்பா இறந்த போட்டோ வச்சா நல்ல செழிப்பா இருக்கும் அப்படின்னாங்க. அதையும் போட்டோ தொங்க விட்டுவிட்டேன். யார் யார் என்னென்ன சொல்றாங்களோ எல்லாருடைய சத்தத்தையும் கேட்டேன். அஞ்ஞானிகளைப் போலவும் தேசத்தின் ஜனங்களின் எல்லா அந்த யாரெல்லாம் என்னெல்லாம் சொல்றாங்களோ எல்லாருடைய வார்த்தையும் செவி கொடுத்தேன். ஆனா கடைசியில என்ன நடந்துச்சு சொல்லி பார்த்தா, ஒரு 55 லட்ச ரூபா நஷ்டம் தான் வந்துச்சு. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படிப்பா வாழணும் அப்படின்னா, அதுக்கும் பைபிள்ல வசனம் இருக்கு. 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் பாகால்களையும் அஸ்தரோத்தையும் விலக்கிவிட்டு கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணுனாங்க அப்படின்னா, பாகால்களை சேவித்து கொண்டிருந்தாங்க, அஸ்தரோத்தை சேவித்து கொண்டிருந்தாங்க. அவங்க வாழ்க்கையில பிரச்சனை பாடுன்னு வந்த உடனே அது எல்லாவற்றையும் விலக்கிவிட்டு கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. சில ஜெப குறிப்பு வரும்போது அவங்க நிறைய காரியங்கள் சொல்லுவாங்க. நாங்க சர்ச்சில் போய் தான் கல்யாணம் முடிச்சோம், ஆனால் இன்று என் கணவர் விக்கிர வழிபாடுல இருக்கிறாரு. உடனே நான் ஏமா அப்படின்னு சொல்லி கேட்பேன். அவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி வாலிப வயசுல இந்த குடும்பம் எங்களுக்கு பேச வந்தாங்க, எங்க வீட்டு சூழ்நிலை, எங்க குடும்பத்துடைய சூழ்நிலை, நாங்க உடனே திருமணம் முடித்து கொண்டோம். சர்ச்சில் வச்சுதான் எங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சது. ஆனா முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் பார்த்தா அவங்களுடைய பழைய அந்த வாழ்க்கைக்குள்ளே போயிட்டாங்க. மரத்துக்கும் கல்லுக்கும் ஆராதனை செய்ய போயிட்டாங்க. அஞ்ஞானிகளை போல போயிட்டாங்க. சர்ச்சில் வந்து தான் கல்யாணம் முடிச்சாங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டு தான் கல்யாணம் முடிச்சாங்க. ஆனா மறுபடியும் பார்த்தா உலக வழிபாடுகளுக்குள்ள போயிட்டாங்க. என் கனவு ரட்சிக்கப்படணும், என் பிள்ளைகள்லாம் இப்ப விக்கிர வழிபாடுல இருக்கு, என் குடும்பம் ஃபுல்லா விக்கிர வழிபாடுல இருக்கு, நான் இயேசு கிறிஸ்து ராஜாவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு நான் வாலிப வயசுல நான் கர்த்தருக்கா ஊழியம் செய்த மகள் தான் அப்படின்னு சொல்லி வேதனையோடு பேசுவாங்க சில குடும்பத்துல. கடைசி காலத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, மரத்துக்கும் கல்லுக்கும் ஆராதனை செய்ய போகும்போது அந்த குடும்பத்துக்குள்ளே பலவிதமான ஆபத்து காணப்படும். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தர் பக்கம் மனம் திரும்புறாங்க. பாகால்களையும் அஸ்தரோத்தையும் விலக்கிவிட்டு கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. நியாயாதிபதிகள் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே, அந்நிய தேவர்களை தங்கள் நடுவிலிருந்து விலக்கிவிட்டு கர்த்தருக்கே ஆராதனை செய்தார்கள். அப்பொழுது அவர் இஸ்ரவேலின் வருத்தத்தை பார்த்து மனதுருகினார். அப்ப செய்தி என்ன அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் பாகால்களையும் அஸ்தரோத்தையும் அந்நிய தேவர்களையும் ஆராதித்தார்கள் என்பதை அறிந்து கொள்ள முடியும். மரத்துக்கும் கல்லுக்கும் ஆராதனை செய்திருக்கிறார்கள், அஞ்ஞானிகளைப் போல ஆராதனை செய்திருக்கிறார்கள், தேசத்தை தீட்டுப்படுத்தி இருக்கிறார்கள், கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கி இருக்கிறார்கள். ஆனாலும் தேவன் பொறுமையோடு இருந்தார். ஜனங்கள் மனம் திரும்பும் போது அப்பொழுது அவர் இஸ்ரவேலின் வருத்தத்தை பார்த்து மனதுருகினார் என்று எழுதப்பட்டிருக்கு.
இஸ்ரவேல் ஜனங்கள் அந்நிய தேவர்களை தங்கள் நடுவிலிருந்து விலக்கிவிட்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள். அதனால அப்பொழுது அவர் இஸ்ரவேலின் வருத்தத்தை பார்த்து மனதுருகினார். ஒரு குடும்பத்திலே பாகால்களை, அஸ்திரோத்தை, மரத்துக்கும் கல்லுக்கும் ஆராதனை செய்யும் போது அந்த குடும்பத்துக்கு விரோதமாக தேவனுடைய உக்கிர கோபம் இருக்கும். அந்த குடும்பத்துக்குள்ளே சாபம் இருக்கும். அந்த குடும்பத்துக்குள்ளே வியாதி, பலவிதமான காரியம் இருக்கும். சமாதானம் இருக்காது. பாவ அடிமையிலே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. கண்கள் குருடான நிலைமையில வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனால் மனம் திரும்பி இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு கர்த்தரே தேவன் என்பதை அறிந்து கொண்டு அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி மனம் திரும்பி பாவத்தை அறிக்கை செய்யும் போது அந்த குடும்பத்தை மறுபடியும் மீட்டெடுக்கிறார். நியாயாதிபதிகள் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே அப்பொழுது அவர் இஸ்ரவேலின் வருத்தத்தை பார்த்து மனதுருகினார் என்று எழுதப்பட்டிருக்கு. யாரெல்லாம் கர்த்தரை ஆராதிக்கிறார்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் மீட்டெடுக்கிறார். அவர்களுடைய குறைகள், குற்றங்களை மன்னிக்கிறார். சில குடும்பத்தில் விக்கிரக வழிபாடிலே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. மரத்துக்கும் கல்லுக்கும் ஆராதனை செய்து கொண்டிருப்பாங்க. சில குடும்பத்தில் அஸ்தரோத் பாகால்களை ஆராய்த்து கொண்டிருப்பாங்க. ஆனால் கர்த்தர் பக்கம் மனம் திரும்பும் போது அந்த குடும்பத்தின் மேலே மனதுருகிறார். இந்த அதிகால வேளையிலே இன்னைக்குள்ள செய்தி என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, கர்த்தருடைய பிள்ளைகள் தான், பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்கள் தான் 430 வருஷம் அடிமையா இருந்ததுக்கு அப்புறம் கர்த்தர் மீட்டெடுக்கிறார். மீட்டெடுத்த ஜனங்கள் தான் மறுபடியும் பாகால்களை சேவிக்க போறாங்க, அஸ்திரத்தை சேவிக்க போறாங்க, அந்நிய தேவர்களை சேவிக்க போறாங்க. அது மாத்திரமல்ல, மரத்துக்கும் கல்லுக்கும் போய் ஆராதனை செய்யறாங்க. அஞ்ஞானிகளைப் போல ஆராதனை செய்யறாங்க. தேசத்தை தீட்டுப்படுத்துறாங்க. அருவருப்பான விக்கிரங்களினாலே தேவனுக்கு எரிச்சல் மூட்டினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. இந்த அதிகால வேளையிலே கர்த்தருடைய பிள்ளைகள் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க வேண்டும் என்று நமக்கு புதிய ஏற்பாட்டிலே யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஆவிக்குரிய பிள்ளைகள் கர்த்தரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் ஆவியோடும் உண்மையோடும் தேவனை ஆராதிக்க வேண்டும். பரிசுத்தத்தோடு ஆராதிக்க வேண்டும். கர்த்தருக்கு பிரியமானபடி நாம் வாழ்கிறோமா என்பதை இந்த அதிகால வேளையிலே நாம் எல்லாரும் சற்று ஆராய்ந்து பார்ப்போம். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையிலே நான் கர்த்தரை விட்டு தள்ளி விக்கிரக வழிபாட்டில் இருந்ததுனாலே மனசுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து சாபத்துக்குள்ளே சிக்கி கொண்டேன். இன்றும் கூட எத்தனையோ குடும்பத்திலே ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா சர்ச்சுக்கு போயிட்டு வந்துருவாங்க. ஆனா மற்ற நாள் சில நேரத்துல பார்த்தா ஃப்ரெண்டோட அப்படியே மெதுவா போவாங்க. அப்படியே மெதுவா விக்கிரக வழிபாடுக்கெல்லாம் போயிட்டு வந்துருவாங்க வெளியே. ஒரு குடும்பத்துல ஒரு வாலிப சகோதரி காலேஜ் படிச்சுட்டு இருந்தா. ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனா, அப்படியே போனா. அந்த குடும்பத்துல விக்கிரக வழிபாடு, அப்படியே அங்க பழகுனா. அப்புறம் அங்கேயே செட்டில் ஆயிட்டா. அங்கேயே கல்யாணம் முடிச்சு அங்கேயே செட்டில் ஆயிட்டா. என்னன்னு சொல்லி பார்க்கும்போது கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறது இல்லை, ஜெபிக்கிறது இல்லை. சத்தியம் அவங்களுக்கு தெரியாம போயிட்டு அவங்களுடைய வாழ்க்கையில வருத்தமும் சஞ்சலம் மாறிடும். வாழ்க்கை ஃபுல்லாவே வருத்தமா மாறிடும், சஞ்சலமா மாறிடும். ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்து ராஜாவை சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்ட பின்பாக வருத்தத்தை பார்த்து மனதுருகினார். அப்பொழுது அவர் இஸ்ரவேலின் வருத்தத்தை பார்த்து மனதுருகினார் என்று எழுதப்பட்டு. எத்தனையோ குடும்பத்திலே இன்றும் கூட விக்கிரக வழிபாடுல இருக்கிறாங்க, வெளியே தெரியாது. போன வாரம் ஒரு குடும்பத்திலே ஒரு தாயாருக்கு பலவீனம். அந்த வீட்டுக்குள்ள போய் ஜெபிக்க போயிருந்தேன். அந்த குடும்பத்திலே சரீரத்திலே பலவீனம்,
கொஞ்ச நேரம் பேசினேன். ஜெபம் பண்ணிட்டு கிளம்பும்போது வீட்டுக்குள்ள பார்த்தேன், நிறைய ஃபோட்டோ, நிறைய காரியங்கள். ஆனால் சர்ச்சுக்கு போகிறவங்க தான் விக்கிர வழிபாட்டில் உள்ள அநேக காரியங்கள் வீட்டுக்குள்ளே இருக்குது. இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டேன். இதெல்லாம் நான் வைக்கல, என் வீட்டில் என் பிள்ளைகள் அவங்க வச்சுருப்பாங்க அப்படின்ட்டாங்க. இயேசு கிறிஸ்து ராஜாவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் தான். இன்னைக்கு நிறைய வீட்டுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா, மரத்துக்கும் கல்லுக்கும் ஆராதனை செய்யக்கூடிய எத்தனையோ குடும்பங்கள், கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள் எத்தனையோ காரியங்கள், அஞ்ஞானிகளை போல கர்த்தரை விட்டு தள்ளி போறாங்க. வேதனையான காரியம். இன்னைக்கு காலைவேளை செய்தி என்ன தெரியுமா? கர்த்தர் பக்கம் மனம் திரும்பினால் அந்த குடும்பத்தை மீட்டெடுப்பார். ஆவியோடு உண்மையோடும் ஆராதனை செய்தால் கர்த்தர் மீட்டெடுப்பார். கர்த்தருடைய ஜனம் என்ன பண்ணுனாங்க? இஸ்ரவேல் ஜனம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, பாகால்களையும் அஸ்திரத்தையும் ஆராதித்து கொண்டு இருந்தாங்க. அவங்களோட வாழ்க்கையில உபத்திரம் பிரச்சனை வரும்போது அஸ்திரத்தையும் பாகால்களையும் விட்டுவிட்டு கர்த்தரே தேவன் என்று கர்த்தரை தொழுகொள்ள ஆரம்பித்தார்கள். கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்தார்கள். அப்படி ஆராதனை செய்யும் போது அவங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனை உபத்திரங்கள் மாறிவிட்டது. இன்று நம்ம வாழ்க்கையில கர்த்தரே தெய்வம் என்பதை நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போற எத்தனையோ காரியங்கள் இந்த உலகத்துல இருக்கு. பொருளாசை என்னும் விக்கிரக ஆராதனை. இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே பொருளாசை என்னும் விக்கிரக ஆராதனைக்குள்ள இருக்கிறாங்க. வெளியே தெரிய மாட்டேங்குது. அவருடைய வார்த்தையை விட்டு விலகி வாழ்றாங்க, தெரிய மாட்டேங்குது. கர்த்தருடைய பிள்ளைகள் கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறது இல்லை. அதனாலதான் சத்தியம் தெரிய மாட்டேங்குது. ஏன் இஸ்ரவேல் ஜனங்கள் மரத்துக்கும் கல்லுக்கும் ஆராதனை செய்தார்கள் என்று பார்க்கும்போது, பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாண கையில கொடுத்திருந்தார். அந்த சட்டத்தை மீறி இஸ்ரவேல் ஜனங்கள் பாகால்களையும் அஸ்திரத்தையும் விக்கிர வழிபாட்டில் இருந்திருக்காங்க. என்னை அன்றி உங்களுக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும், அழகா சொல்றாரு, கீழே பூமியிலும் பூமியின் கீழே தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம், நீ அவைகளை நமஸ்கரிக்க வேண்டாம் என்றார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க? அதைத்தான் செஞ்சாங்க. ஆதாம் ஏவாள் என்ன பண்ணாங்க? இந்த பழத்தை மட்டும் சாப்பிடக்கூடாது அப்படின்னாங்க. ஆனா ஆதாம் ஏவாள் என்ன பண்ணாங்க? அந்த பழத்தை மட்டும் சாப்பிட்டாங்க. ஒரு 10 கட்டளை எழுதி கொடுத்தாரு, இதை மட்டும் செய்யாதப்பா அப்படின்னாரு. அதை மட்டும் செஞ்சு மாட்டிக்கிட்டாங்க. ஒரு குடும்பத்துல சாபம் எப்படி வருது அப்படின்னா, தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தா ஆசீர்வாதம், விக்கிரத்துக்குள்ள போனா சாபம் வந்துடும். அந்த பக்கம் போகாத அப்படின்னு சொல்லி அம்மா அப்பா சொல்லிதான் அனுப்பி விடுவாங்க. ஆனா பிள்ளைகள் எங்க போய் நிற்கும்? கரெக்டா அங்க போய் நின்றுடும். ஆக மொத்தம் பிரச்சனைகள் வந்துடும். என் வாழ்க்கையில நான் ஒரு 13 வருஷம் ஒரு மனுஷனை நம்பி மாந்திரிகத்துக்கு லட்ச லட்சமா பணம் கொடுத்து, விக்கிரத்துக்கு லட்ச லட்சமா பணம் கொடுத்து, கிட்டத்தட்ட ஒரு 13 லட்சம் தாண்டி கொடுத்து என் வாழ்க்கையில் ஒரு 50-55 லட்ச ரூபா நஷ்டப்பட்டு நடுரோட்டுக்கு வந்தேன். நான் மரத்துக்கும் பணம் கொடுத்துருக்கேன், கல்லுக்கும் பணம் கொடுத்துருக்கேன், ஆராதனைக்கு நானே பணம் கொடுத்துருக்கேன். என் கல்லாப்பெட்டியில் வார வாரம் வெள்ளிக்கிழமை ஒரு எலுமிச்சப்பழம் பூ எல்லாம் வச்சுருப்பேன். எனக்கு கொடுப்பாங்க, பத்திரமா வச்சுக்கிடுவேன். 1/2 கோடி அழிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது என் வாழ்க்கையில் நான் விக்கிர வழிபாட்டில் இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி. அதுவரை எனக்கே தெரியாது. இன்றும் கூட நிறைய குடும்பத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போய் வருத்தத்தில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்யும் போது அந்த குடும்பத்திலே என்னென்ன வருத்தம் இருக்கோ அது எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி தருவார். அவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். என்னை அன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று எழுதப்பட்டிருக்கு.
இன்று நிறைய குடும்பத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போய் விக்கிர வழிபாடுகளுக்குள்ளே மரத்துக்கும் கல்லுக்கும் ஆராதனை செய்யக்கூடிய எத்தனையோ குடும்பங்கள் உண்டு. அந்த குடும்பத்துல பார்த்தா சாபம், வியாதி, பலவீனம், போராட்டம், நிம்மதி இல்லாமல் அந்த வீட்டுக்குள்ள தரித்திரம், பஞ்சம், கஷ்டம், பலவிதமான பலவீனம், பலவிதமான காரியங்கள் அந்த வீட்டுக்குள்ள இருக்கும். கர்த்தரே தெய்வம் என்பதை அறிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யும் போது அந்த குடும்பத்தை கர்த்தர் மீட்டெடுக்கிறார், அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை விட்டு வழி விலகி போயிட்டாங்க. இந்த காரியங்களை நாம் இன்று தியானித்திருக்கிறோம். இன்று நம்ம வாழ்க்கையில கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜாவை சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழக்கூடிய ஜனங்கள், எத்தனையோ ஜனங்கள், கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆனால் எத்தனையோ சூழ்நிலை கர்த்தரை விட்டு தள்ளி போயிருந்தாங்க. இப்படிப்பட்ட செய்தியை நாம் தியானிக்கும் போது நம்ம இருதயம் தேவனோடு இருக்கா? நம்ம உண்மையிலேயே நம்ம ஆவியோடு உண்மையோடும் நாம் தேவனை ஆராதிக்கிறோமா என்பதை சற்று ஆராய்ந்து பார்ப்போம். கடைசி காலத்திலே சோதனை காலத்திலே தப்பும்படி நான் உன்னை காப்பேன் அப்படின்னா நம்ம கர்த்தருடைய கரத்துக்குள்ள அடங்கி இருக்கணும். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படினும். என்னை அன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொன்னார். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது நம்ம குடும்பத்துக்கு பாதுகாப்பு, நம்ம மேல மனதுருகுவார், நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், நம்ம குடும்பத்துக்கு சமாதானத்தை தருவார், நம்ம குடும்பத்துல எல்லா தடையெல்லாம் நீக்கி ஆசீர்வதிப்பார். கர்த்தரே தெய்வம் என்பதை அறிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே நாம் ஆராதனை செய்யும் போது நம்ம குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இருக்கிற இடத்திலே முழங்கால் படிட்டு ஜெபிப்போம். என் பேர் ரவிராஜ், எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தரோட வருகையிலே நாம் காணப்படணும், பரலோகத்துக்கு போகணும். இந்த உலகம் ஃபுல்லா மாயை 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 மாயான உலகத்துக்குள்ள வாழ்றோம். கொஞ்ச நாள் கர்த்தருக்காக உண்மையா வாழ்வோம். என் வாழ்க்கையில நாளா விக்கிரத்துல போய் பல லட்சங்கள் கொடுத்து நான் நடு ரோட்டுக்கே வந்துட்டேன். இதுதான் என் வாழ்க்கையில் உள்ள காரியம். இருக்கிற காலத்துல கையில பைபிள் எடுத்து வாசித்து இருக்கிற இடத்துல முழங்கால் படியை விட்டு ஜெபம் பண்ணி ஆவியோடு உண்மையோடு தேவனை தொழுது கொள்வோம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. உமக்கு முன்பாக ஒருவனும் நீதிமான் அல்ல என்று எழுதப்பட்டிருக்கு. எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள் என்று எழுதப்பட்டிருக்குப்பா. எங்களோட வாழ்க்கையில கர்த்தரை விட்டு நாங்கள் எங்கெல்லாம் தள்ளி போனோமோ அந்த எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிச்சிருங்கப்பா. எங்க வாழ்க்கையை கர்த்தரு பிரியமானபடி இருக்கணும். உம்மை விட்டு தள்ளி போற எத்தனை காரியம் இருக்கும், அது எல்லாவற்றையும் மன்னிச்சிருங்க. இந்த நாளில் யாரெல்லாம் தாழ்த்துறோம் எல்லா குடும்பத்தை கர்த்தர் சந்திங்க. சில குடும்பத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போற எத்தனையோ காரியங்கள், அது எல்லாவற்றையும் மன்னிச்சிருங்க. எல்லா குடும்பமும் ரட்சிக்கப்படணும். கர்த்தரே தேவன் என்பதை அறிந்து கொள்ளணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. எந்தெந்த குடும்பத்துல ஜெபிக்கிறாங்களோ விக்கிரக வழிபாடு இருக்காங்களோ அந்த குடும்பம் மனம் திரும்பணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. புதிய நாளுக்கான கிருபைக்காக நன்றி. பரிசுத்தமா வளர்க்கத்தை கிருபை செய்யுங்க. ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க. புதிய நாளிலே ஜெப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க, துதிக்கிற அபிஷேகம் தாங்க, புதிய எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்பட்டு உங்க கிருபையால் நிரப்புங்க. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரலாறு நிரப்புங்க. சில குடும்பத்திலே காலையில சோர்ந்து போயிருக்கிறாங்கப்பா. உங்க பிள்ளைகளுக்கு ஒரு பலன் தாங்க. அதிகால வேளையிலே நிறைய குடும்பத்திலே கடன் நிமித்தமா போராடுறாங்க. அந்த கடனுக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. இன்னைக்குள்ள தேவைகளை சந்திங்க. படிக்கிற பிள்ளைகள் உங்களுடைய கரத்துல பண்ணிடும். எக்ஸாம் நல்லா எழுதணும்னு சொல்லி ஆசையோடு படிக்காங்கப்பா. தேவ ஞானத்தாலே தேவ புத்தினால் நிரப்புங்கப்பா. 10th 11th 12th காலேஜ் படிக்கிற பிள்ளைகள் உங்களுடைய கரத்துல பண்ணிடும். கர்த்தர் கூட இருங்க. காலவேளையிலே நிறைய குடும்பத்திலே இதயத்துல பாரம் இருக்கு. என் குடும்பம் ரட்சிக்கப்படணும், என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும், என் கணவர் ரட்சிக்கப்படணும், என் பேரம்பேத்தி ரட்சிக்கப்படணும் சொல்லி ஆசை இருக்குப்பா. அந்த குடும்பத்துல மரத்தையும் கல்லையும் சேவிக்கிறாங்கப்பா. அந்த குடும்பம் மனம் திரும்பணும். கர்த்தரே தெய்வம் என்பதை அறிந்து கொள்ளணும்ப்பா. உங்க நாம மகிமைப்படட்டும். பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, திருமண நாள் கொண்டாடுறாங்க, கர்த்தர் கறந்துட்டு ஆசிரியங்க. 1000 மடங்கு ஆசிரியங்கப்பா. பழுகி பெருகட்டும். கடைசி காலத்துல வாழ்றோம். தேசத்துக்குள்ள பஞ்சம், வைரஸ்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க, யுத்தம், எந்த நாட்டுக்குள்ள எந்தெந்த சூழ்நிலை எல்லா ஜனங்களுக்கும் பாதுகாப்பு தாங்க. யாரெல்லாம் எந்த நாட்டுக்குள்ளேயும் ஜெபிக்கணும் அந்த தேசத்துல ஜனங்களை கர்த்தர் ஆசிரியங்க. எல்லா தேசத்துக்குள்ளுமே இயேசு கிறிஸ்து ரத்தம் தெளிக்கப்படட்டும்.
எல்லா தேசத்துக்குள்ளேயும் இயேசு கிறிஸ்து ரத்தம் தெளிக்கப்படட்டும். எல்லா தேசத்துக்குள்ளேயும் இயேசு கிறிஸ்து ரத்தம் தெளிக்கப்படட்டும். எல்லா தேச ஜனங்களையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் இந்த அதிக அளவில் இணைந்திருக்காங்களோ அவங்களோட வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போற என்னென்ன காரியம் இருக்கும் அது எல்லாவற்றையும் நீக்கி உங்க பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி ஆசிரியங்க. உங்க கிருபையால் நிரப்பி ஆசிரியங்க. புது வல்லமையால் நிரப்புங்கப்பா. புது அபிஷேகம் நிரப்புங்கப்பா. மகிமையின் ஆவியானவர் என் மேல தங்கிருங்கப்பா. பூமியின் மேல் அக்கினி போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்ப ஜோசம்படி ஒவ்வொரு குடும்பத்தையும் அக்கினினால நிரப்புங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துவாங்க. கர்த்தருக்கு பிரியமானபடி வாழணும். எங்களோட வாழ்க்கையில என்னென்ன குறை இருக்கோ அந்த குறைகளெல்லாம் மன்னிச்சிருங்க. கல்வாரி அன்பினால நிரப்புங்க. எங்களுக்காக சிந்தப்பட்ட ரத்தம் கல்வாரியிலே அப்பா எல்லாவற்றையும் செய்து முடித்தீங்கப்பா. என்னோட பாவம், என்னோட பலவீனம், என்னோட துக்கம், என்னோட நோய், தலைமுறை சாவை எல்லாவற்றையும் சிலுவையில சுமந்தீங்கப்பா. எங்களுடைய பாவங்களுக்காக மரித்து வேத வாக்கின்படி 3ஆம் நாள் உயிரோடு இருந்த இயேசு கிறிஸ்து ராஜாவை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க கிருபை தாங்க, பலன் தாங்க, சத்துவம் தாங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். வெளிநாட்டுல இருக்கிறாங்கப்பா, அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவங்களுடைய தேவைகளை கர்த்தர் சந்திங்க. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க. நிறைய இடத்துல வேலை இல்லாம இருக்கு, சம்பளம் கம்மியா இருக்கு, டிரான்ஸ்ஃபர்காக ஜெபிக்கிறாங்க, உயர் பதவிக்காக ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்துல வீடு கட்டணும், எத்தனையோ காரியத்துக்காக ஜெபிக்கிறாங்க. வெளிநாட்டுக்கு போறதுக்காக ஜெபிக்கிறாங்க. எல்லா தடையெல்லாம் நீக்கி ஆசீர்வதிங்க. உங்க நாம மகிமைப்படட்டும். சில குடும்பத்துல இதயத்துக்குள்ள பாரம், வேதனை, துக்கம் எல்லாவற்றையும் நீக்கிருங்கப்பா. நீக்கிருங்க, நீக்கிருங்க, நீக்கிருங்க. சகல குடும்பத்தையும் உம்முடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்தினாலே முத்திரை போட்டு ஆசீர்வதிங்க. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கைக்கு எல்லா குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் நீக்கி பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. கால வேளையில வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆபீஸ் ஜெபிக்கிறாங்க, ஆர்மில ஜெபிக்கிறாங்க, அதிகாரிகள் ஜெபிக்கிறாங்க, தலைவர் ஜெபிக்கிறாங்க, டீச்சர் ஜெபிக்கிறாங்க. இன்னுமாக காலை வேளையில விவசாயத்துக்கு போறாங்க, வியாபாரத்துக்கு போறாங்க, கம்பெனிக்கு போறாங்க. சில குடும்பத்திலே போட் தொழில் போறாங்க, டிரைவிங் லைன் போறாங்க, பஸ்ல போறாங்க, கார்ல போறாங்க, ட்ரெயின்ல போறாங்க, ஃபிளைட்ல போறாங்க. எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தருடைய பாதுகாப்பு தாங்க. யாரெல்லாம் வீட்டை விட்டு வாலிப பிள்ளைகள், வாலிப பையன் புறப்படுறாங்களோ, சிறுபிள்ளை முதற்கொண்டு முதியோர் வரை எல்லாருக்கும் கர்த்தருடைய பாதுகாப்பு தாங்க. நைட் நேரத்திலே, காலை நேரத்திலே எத்தனையோ குடும்பத்திலே தினம்தோறும் இணைந்து ஜெபிக்கிறாங்கப்பா. எல்லாரையும் உங்களுடைய கரத்தில் பாதுகாப்பு தாங்கப்பா. உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் எந்த ஊர்ல இருக்கிறாங்களோ, எந்த கிராமத்துல இருக்காங்களோ, எந்த மாவட்டத்துல இருக்காங்களோ, எந்த ஊர்ல இருக்காங்களோ, எந்த தேசத்துக்குள்ள இருக்காங்களோ, எந்த நாட்டுக்குள்ள இருக்காங்களோ, எந்த தேசத்துக்குள்ள இருக்காங்களோ, எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. நிறைய குடும்பத்துல இடம் பிரச்சனை, அந்த இடம் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. குடும்ப பிரச்சனை, அந்த குடும்ப பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. கோர்ட்டு கேஸ், டைவர்ஸ் சொல்லி பல உபத்திரம், அந்த எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கொண்டு வாங்க. உம்முடைய பாதவில்லை சாஷ்டாம அர்ப்பணித்து கேட்கிறோம். எல்லா குடும்பமும் ரட்சிக்கப்படணும். விக்கிர வழிபாடுல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ மனம் திரும்ப வேண்டும். கர்த்தரே தெய்வம் என்பதை அறிந்து கொள்ளணும்ப்பா. கால வேளையில ஜெபிக்கிறாங்க, செய்தி கேட்டாங்க. மரத்துக்கும் கல்லுக்கும் சில குடும்பத்திலே பின்னாடி போயிட்டு இருக்காங்கப்பா. அந்நிய தேவர்கள் பின்னாடி போயிட்டு இருக்காங்கப்பா. அந்த குடும்பம் மனம் திரும்பணும். எந்தெந்த குடும்பத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டு இருக்காங்க அந்த குடும்பம் மனம் திரும்பணும். இயேசுவே மெய்யான தெய்வம் என்பதை அறிந்து கொள்ளணும்ப்பா. எங்களுக்காக சாபமானீங்கப்பா. எங்களுடைய பாவத்துக்காக சாபமானீங்கப்பா. யாரெல்லாம் தாழ்த்துறோம் அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திங்க, கர்த்தர் சந்திங்க, கர்த்தர் சந்திங்க. உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழணும்ப்பா. ஹாஸ்பிட்டல்ல படுத்த படுக்கையில பலவீனத்தோடு இருக்கிற ஜனங்களை கர்த்தர் சந்திங்க. ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, ஐசியூல இருக்காங்க, ஆப்ரேஷன் தியேட்டர் இருக்காங்க, இன்பேட்ல இருக்கு, தலையில ஆப்ரேஷன், ஐசியூல சில குடும்பத்துல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்துக்காங்க. சரீரத்துல பலவிதமான பலவீனம், ஹார்ட் ப்ராப்ளம், சுகரு, பிரஷர், சில குடும்பத்துல முதுகுல ஆப்ரேஷன், சில குடும்பத்துல பிளட் கேன்சர் சொன்னாங்க. சின்ன பையனுக்கு பிளட் கேன்சர் சொன்னாங்க, சின்ன பிள்ளைகளுக்கு பிளட் கேன்சர் சொன்னாங்கப்பா. ஹாஸ்பிட்டல்ல அப்பா அவசர சிகிச்சையில் இருக்காங்க. கிட்னி பிரச்சனை, ஸ்ட்ரோக்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க, எய்ட்ஸ் வியாதியில பாதிக்கப்பட்டிருக்காங்க, மார்புல கட்டி, கர்ப்பப்பையில பிரச்சனை,
சில குடும்பத்தில் ஸ்ட்ரோக்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க. சில குடும்பத்தில் அலர்ஜி, சொரியஸ் வியாதி, வீசிங் ப்ராப்ளம், காய்ச்சல், சளி, இருமல், வைரஸ்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க. எத்தனையோ குடும்பத்தில் வயசாயிட்டு மரண தருவாயில் இருக்காங்க. நிறைய மாத்திரை எடுக்காங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் தொட்டு சுகமாக்கித்தாங்க. உம்முடைய தழும்புள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. உம்முடைய தழும்புள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் தொட்டு சுகமாக்கித்தாங்க. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால, இயேசு கிறிஸ்து நாமத்தினால எல்லா குடும்பத்தையும் தொடுங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் தொடுங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் சந்திக்கணும். யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ அவங்களுடைய குடும்பம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கப்படட்டும். பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த நாளிலும் தேவனர்கள் எப்ப மினிஸ்டர் மூலமா இணைந்திருக்கிற குடும்பம், ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் சந்திங்க. அவங்களுடைய அப்பத்தின் தண்ணீர் ஆசிரிங்க, அவங்களுடைய கையின் கீழ் ஆசிரிங்க, அவங்களுடைய சிரசு மேலே ஆசீர்வாதம் ராஜா. ஆவிக்குரிய வரங்கள் பெற்றுக்கொள்ளட்டும், அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ளட்டும், பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளட்டும். உம்முடைய தழும்புள்ள கரத்தினால் தொட்டு ஒவ்வொரு குடும்பத்தையும் சுகமாக்கி தாங்க, விடுதலை தாங்க, ஆரோக்கியம் தாங்க. இன்னுமாக அப்போ அவங்க மகனுக்கா யாரெல்லாம் ஜெபிகள் அந்த குடும்பத்தை 1000 தலைமுறைக்கு ஆசிரிங்க. யூடியூப் சேனல் மூலியமாக இரவும் போலமா ஜெபிக்கிற குடும்பத்தை கர்த்தர் சந்திக்கணும். அந்த குடும்பத்தில் உபத்திரங்கள், பிரச்சனைகள், பாடுகள், போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், கண்ணீர், துக்கம், அவமானம் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றித்தாங்க. யாரெல்லாம் தாழ்த்தும் அந்த குடும்பம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஆசீர்வதிக்கப்படட்டும். நிறைய குடும்பத்தை ஜெபிக்கிறான்ப்பா. குழுக்குள்ள பணம் அடைக்கணும், ஃபைனான்ஸ்ல வாங்கியிருக்காங்க, பிள்ளைகள் படிப்புக்காக கடன் வாங்கியிருக்காங்க, ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும், நிறைய தேவைகள் இருக்கு. குழுக்குள்ள பணம் அடைக்கணும். இன்னைக்கு பணம் கொடுக்க வேண்டியிருக்கு. நகை கடன், இஎம்ஐ, பர்சனல் லோனு, பிஸ்னஸ் லோனு, மற்ற லோனு. யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ அவங்களுடைய தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திங்க. கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். பிள்ளைகள் வயசு அதிகமாயிட்டு போது ஏற்ற துணையை கொண்டு வாங்கப்பா. நிறைய குடும்பத்திலே கற்பதனை ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் மனமிறங்கி ஆசிரிங்க. மாசமா இருக்காங்க, தாயும் பிள்ளையும் ஆசிரிங்க. டெலிவரி புறப்படுறாங்க, பரம வைத்தியர் கூட இருங்க. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசிரிங்க. உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களை தாழ்த்தீரோம் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. இரவும் போலுமா ஜெபிக்கிற பிள்ளைகளா மாறட்டும். தேசத்துக்காக உத்தரவா எடுத்து ஜெபிக்கிற பிள்ளைகளா மாறட்டும். செல்போன்லயோ, நாடகம் பார்க்கறதுலையோ, படம் பார்க்கறதுலையோ, கேம்லயோ, ஆன்லைன் கேம்லயோ, ஆன்லைன்ல பணம் கட்டி விளையாடக்கூடிய எத்தனையோ அப்போ ஆன்லைன் இருக்கு. அது எல்லாவற்றையும் விலக்கி உங்க பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த நாளிலும் சிறு பிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கூட ஆசீர்வதிங்க. உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரும் கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, எங்களுடைய ஊழியக்காரத்துடன் ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.